தோல்வியாதினாலே ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை வெளிப்புறத்துக்கு காமிக்க போகிறது நம்மளுடைய சருமம் தான். நம்மளுடைய தோல் தான் இல்லையா? ஸோ இப்போ இந்த தோலில் நமக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப மோசமாக இருக்கிறது தோலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ், லுகோடர்மா, டெர்மடைட்டிஸ், எக்ஸிமா, இந்த மாதிரி சில தோல் வியாதிகள் இருக்குது. ஸோ இந்த தோல் வியாதிகள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சோரியாசிஸ்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப காமனான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய ஒரு ஸ்ட்ரெஸ். ஸோ இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸுன்றது எல்லாருக்குமே வரும். சின்ன குழந்தைங்கலேருந்து வயதான முதியவர்களுக்கு கூட நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும். அப்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால இந்த தோல் வியாதி இன்றைக்கி ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய வாசனை பொருட்கள், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ், அது எல்லாமே இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, ஒரு தோலில் ரியாக்ஷன், ஒரு கெமிக்கல்ஸ் ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஸ்கின்னை ஒரு கெமிக்கல்ஸோடு ட்ரீட் பண்ணும்போது நமக்கு சில அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வருது. சில நேரங்களில் அந்த கெமிக்கல்ஸ்னால நம்ம பாடியில் சில நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் வருது. இப்போது ஒரு தோல் வியாதின்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அது நம்மளை விட்டு போகவே போகாது. இப்போ எப்படி நமக்கு இந்த ஒரு சுகரோ, பிபியோ, கொலஸ்ட்ராலோ, ஒரு கார்டியாக் பேஷண்ட்டையோ நம்ம ட்ரீட் பண்ணுறோமோ, ஒரு லைஃப் டைம் மெடிக்கேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இங்கே ஒரு சின்ன சேலஞ்ச் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மாடர்ன் மெடிசனில் சில நேரங்களில் உங்களுக்கு ஸ்டிராய்ட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும், சில நேரத்தில் இம்யூனோ மாடுலேட்டர்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ சில நேரத்தில் என்எஸ்ஐட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்ஸ். இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய எல்லா மெடிக்கேஷன்ஸ்லையும் உங்களுக்கு ஒரு அந்த லீஷன்ஸ் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் டிபெண்டன்சி ஆகிடும். அந்த மெடிசின்ஸோட டிபெண்டன்சி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்காக சில டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண சொல்லலாம். எஸ், எல்லாமே பண்ணாலும் கூட இது நமக்கு ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்.